கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 6:34 பின், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். ஆண்டவரே, எல்லா மகிமையும் ஒருவருக்கே சொந்தம். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு போதும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம உலக பிரகாரமான காரியங்கள்லையும் சரி, நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களில் போதும்னு சொல்லணுமா. போதுங்கிற அந்த இது பைபிளில், வேதத்தில் சில இடங்களில் சொல்லுது. எந்த மாதிரி விஷயங்களை போதும் நினைக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, இயேசு போதும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு யார் மட்டும் போதுங்க? இயேசு மட்டும் போதும். அந்நிய தெய்வங்கள் 1000 நன்மைகள் நமக்கு தந்தாலும் அது நமக்கு தேவையில்லை. அது நித்தியமானதும் இல்லை, அது நமக்கு அநித்தியமானவை. அது நமக்கு தேவையே கிடையாது. என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் இயேசுவே போதும். இயேசு மட்டும் போதும். யோவான் 14:8. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். பிலிப்பு ஆண்டவர்கிட்ட என்ன செய்வான்? கேட்குறான். அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையன்றி பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் அப்படின்னு அவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசும்போது இந்த பிலிப்பு, இந்த ஒரு சீடர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, எங்களுக்கு பிதாவை காண்பியும், அது எங்களுக்கு போதும். அப்போது இயேசு மாத்திரம் நமக்கு போதுங்க. நமக்கு அவர் மாத்திரம் போதுங்கிற அந்த நம்பிக்கையில் நீங்கள் திடனாக இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவர்களுக்கு, ஆண்டவருடைய உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேங்க. அடுத்து, கிருபை போதும். இயேசுவோட கிருபை மாத்திரம் நமக்கு போதுங்க. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு இயேசு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுல் கேட்குறாரு, ஏசப்பா, உம்மிடத்தில் மேன்மை பாராட்ட என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஏசப்பா, என் சரீரத்தில் ஒரு முள் குத்திட்டே இருக்குதப்பா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கர்த்தரிடத்தில் 3 நேரம் போய் கேட்டாராம். 3 முறை. அதுக்கு தான் ஏசப்பா இந்த பதிலை சொல்கிறாரு. என் கிருபை உனக்கு போதும். அவர் கிருபை நமக்கு போதுங்க. என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனம் எதுவாக இருந்தாலும் என் பலன் அதில் பூரணமாய் விளங்கும். அப்போ 2வது நமக்கு என்ன வேணும்? கிருபை. இயேசு நம்ம கூட இருந்தால் கிருபை இருக்கும். அப்போ கிருபையும் நமக்கு வேணும். 3வது என்னதுங்க? 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வருகிற வருமானம், நமக்கு வர்ற சம்பளம். நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நமக்கு வருகிற வருமானம் நம்ம போதுங்கிற அந்த மனசு நமக்கு வேணும். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுங்கிற எண்ணத்தை நம்ம விட்டுறணும். அவங்க எப்படி இருக்காங்களோ, இவங்க எப்படி இருக்காங்களோ வேண்டாம். அவருக்கு தெரியும் அந்தந்த காலத்தில் அந்தந்த தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர். உனக்கு ஒரு கல்யாண செலவு வருதுன்னா அப்போ அவர் அதை சந்திப்பார். உனக்கு ஒரு பெரிய தேவை வருது, அப்போ அவர் சந்திப்பார். எப்போ சந்திப்பார்? நீ போதுங்கிற அந்த மனசோடு அவரை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது உனக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு கிடைக்கும். அதாவது லூக்கா 3:14 சொல்லியிருக்கு. போர் சேவகர் இயேசுவை நோக்கி கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் கேட்கும்போது, அப்போ அதற்கு அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள். என்ன சொல்கிறாரு? ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும். இடுக்கன்னா துன்பம். நீங்கள் யாருக்கும், உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தங்களுக்கு நீங்கள் துன்பப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அதை இயேசு அறிவார். ஒருத்தங்க பேரில் குற்றம் சுமத்தாதீங்க. உங்களுக்கு மேலே தப்பு இருக்குதுன்னு வைங்க, அந்த தப்பை நீங்கள் நியாயப்படுத்த இன்னொரு ஆளை கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்படுத்தாமல் என்ன செய்யணும்? நம்ம நீங்களே போதும் ஆண்டவரே, நீங்களே எனக்கு போதும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அப்போ நமக்கு வருகின்ற வருமானம் போதும் அப்படின்னு என்ன செய்யணுமா? நினைக்கணுமா? வருமானம் போதுன்னு நினைக்கணும். அடுத்து 4வதாக, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், வீடு, காரு, இதெல்லாம் நமக்கு என்ன இருக்கோ, பண ஆசை, போதுங்கிற அந்த எண்ணம் நமக்கு வேணுங்க. ரொம்ப வேணும். ஆடம்பரமான வாழ்க்கை, பெரிய பங்களா வீடு வேணும், அது இல்லை இது இல்லை, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், வேண்டாங்க.
பண ஆசை இல்லாதவர்களாய் போதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டுமா. எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம என்ன செய்யணுமா, பண ஆசை இல்லாமல் நமக்கு இருக்குது, இந்த வாடகை வீடுனாலும் பரவாயில்ல, அந்த வாடகை கொடுக்க அவர் கிருபை செய்கிறார்ல, அந்த சந்தோஷம். 4 வீலர் இல்லைன்னா என்னங்க, 2 வீலர் இருக்குல்ல, அதை ஓட்டுறதுக்கு நமக்கு பலனை கொடுத்துருக்குறாரு. அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை விட்டு பண ஆசை இல்லாமல் நடக்கும்போது அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். அவருக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு தெரியும், அவர் நம்மளை கைவிடவும் மாட்டார். அது அடுத்து என்ன செய்யணுமா, நமக்கு கொடுத்த உணவு, உடுக்க உடை போதும்னு நினைக்கணுமா. நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். சாப்பாடு இல்லையே, அடுத்த நேரம் சாப்பாடு இருக்குமா, நாளைக்கு என்ன செய்ய நம்ம கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எல்லாமே நம்ம அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி நம்ம கர்த்தரும் நமக்கு என்ன உணவு உடை எல்லாமே தருவார். அவர் நம்மளை தராமல் ஒருத்தர் கூட நம்ம சாப்பாடுலாம் பட்டினியாக இருக்க மாட்டோம். கண்டிப்பாக அவருடைய பிள்ளைகளை அவர் போஷிப்பார். அந்த உணவுக்கும் உடுக்க உடைக்கும் கொடுத்ததுக்காக அவருக்கு நம்ம நன்றின்னு சொல்லணும். 1 தீமோத்தேயு 6:8. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். என்ன செய்யணுமா, உண்ண உடவும் உடுக்க உடையும் கிடச்சிருக்கு. அப்போது ஆண்டவரே நீர் என் கூட உடைய கிருபை என் கூட இருங்கன்னு நம்ம என்ன செய்யணுமா. அடுத்து அதே இதில் 1 தீமோத்தேயு 6:6 சொல்லியிருக்கு, கடைசியாக போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் ஏசப்பா, என் கூட நீங்கள் இருங்க ஏசப்பா, எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கொள்ளுங்கிற அந்த போதுங்கிற அந்த எண்ணத்தோட கூடிய அந்த தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயமாக. இது நமக்கு, இந்த எண்ணம் நமக்கு இருந்தாலே நாம் இந்த உலகத்துக்கு நம்ம ஒன்றும் கொண்டு வரல, நம்ம ஒன்றும் கொண்டு போகிறதும் கிடையாது.